15 Pro Max வந்து இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இதை வந்து எப்படி இப்போ 14 Pro Max ஏற்கனவே இருக்குது, அதுலேருந்து எப்படி டேட்டாவை ஈஸியாக ஷேர் பண்ணுன்னு சொல்லி பார்க்க. சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் 15 Pro Max ஒயிட் கலர். டிசைன் வைஸாக பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே 14 Pro Maxை பார்க்குற மாதிரியே இருக்குது. சின்ன சின்ன மாற்றங்கள் செய்திருக்காங்க. அந்த மாற்றங்களை வந்து என்னென்ன செய்திருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். USB போர்ட் டைப் சியில் வந்து கொடுத்துருக்காங்க. வளமையாக வர மாதிரி அதே சிம் எஜெக்டர்ஸ், ஆப்பிள் ஐஃபோன் கைட் புக், அவ்வளோதான். புதுசாக வந்து ஆக்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க 15 Pro Maxில். இதை வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கொள்ளலாம். சைலண்ட்டுக்கு மட்டுமில்லை, கேமரா, சிரி, அப்படி வேறு இதில் வந்து மாற்றிக்கொள்ளலாம். இந்த பாடி ஃப்ரேம் வந்து டைட்டானியத்தில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட ஸ்ட்ராங்காக இருக்குமென்னு சொல்லி, அதே நேரம் லைட் வெயிட்டாக இருக்குமென்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எது ஸ்ட்ராங் எதுன்னு சொல்லி. மற்ற சேஞ்சஸை பார்த்தோம்னு சொன்னால் 5x ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்துருக்காங்க. ப்ரொசஸர் கொஞ்சம் 4 nanometerலேருந்து 3 nanometerக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரெம்மும் வந்து 6 GBலேருந்து 8 GBக்கு கூட்டியிருக்காங்க. மற்றபடி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்காங்க. வைஃபைல வந்து 6C கொடுத்துருக்காங்க. ஜிபிஎஸில் வந்து நேவிகன்னு சொல்லி இன்னொன்று ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்ததான் 14 Pro Maxலேருந்து டேட்டாவை எப்படி 15 Pro Maxக்கு ஷேர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து 14 Pro Maxில் ப்ளூடூத் வைஃபைலாம் ஒன் பண்ணியிருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி ஒன் பண்ணிவிட்டு 15 Pro Max கிட்ட கொண்டு இந்த 14 Pro Maxை வச்சு விட்டால் இப்படி ஒரு பாக்ஸ் வரும். அதில் கண்டினியூ வந்து கேட்கும். அந்த கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு QR கோட் மாதிரி ஒரு ஸ்கேன் ஆப்ஷன் வந்து கேட்கும் 15 Pro Maxில். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியே சரிங்கன்னு சொன்னால் சரி. இப்படி ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னால் 2 ஃபோனுமே கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிட்டு இந்த 14 Pro Maxில் இருக்கிற டேட்டா வந்து 15 Pro Maxக்கு அனுப்புறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து செட்டப் ஃபார்மி வந்து கொடுக்குறேன். இதில் வந்து 14 Pro Maxோட ஸ்க்ரீன் லாக் பாஸ்வேர்ட் வந்து கேட்குது. அதை கொடுத்துட்டு வைஃபை வந்து தேவை. ஃபோன் வந்து ஆக்டிவேட் ஆன பிறகு தான் டேட்டா வந்து ஷேர் ஆகும். இப்போ வைஃபை அல்லது சிம் கார்டு இருந்தாலும் ஓகே. இப்போ வந்து ஃபோன் வந்து ஆக்டிவேட் ஆகுது. வைஃபை இல்லைன்னு சொன்னால் மொபைல் டேட்டா மூலமும் சிம்மை போட்டு கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது கண்டினியூ. கிளிக் கண்டினியூ. ஃபேஸ் ஐடி இப்போ செட் பண்ணலாம். நான் இப்போ செட் பண்ணல. சரி, ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா கேட்குது. கண்டினியூ. டேர்ம் அண்ட் கண்டிஷனை எக்ரி பண்ணிவிட்டு கண்டினியூ. உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் லோன் பண்ணிக்கொள்ளலாம் இது இல்லையே முன்னுக்கு. அடுத்தது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கேட்குது. இப்போ இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண பிறகு தான் ஷேர் பண்ணுவோம். அப்புறம் வந்து வைஃபை வந்து கட்டாயமாக தேவை. இப்போ நான் வந்து இன்னொரு ஃபோனில் ஹாட்ஸ்பாட்ஸ் ஆன் பண்ணி இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்ச செட்டப்பை வந்து பார்த்துக்கொள்ளலாம். சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்ததாக வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. நீங்கள் உங்களோட ஃபோனில் வந்து எவ்வளவு டேட்டா வந்து வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைம் வந்து எடுக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. இப்போ கிட்டத்தட்ட என்னுடைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு 1 மணித்தியாலம் எடுத்தது. என்னோட நிறைய டேட்டா வந்து இருந்தது. கிட்டத்தட்ட 200 GBக்கு மேலே இருந்தது. ஓகே, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டுது. நீங்கள் இந்த 14 Pro Maxில் கண்டினியூன்றதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் 14 Pro Max அப்படியே ஃபுல்லாக ரேஸ் ஆயிரும். இல்லை தேவையில்லைன்னு சொன்னால் நோட் நோவை கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிக்கொள்ளலாம். இந்த மாதிரியான டெக் வீடியோவை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு SC Tech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.